வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே வழிப்பறியில் ஈடுபட்ட 4 வாலிபர்களை வில்லியனூர் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி அவர்களின் உத்தரவின் பேரில் இரவு நேரங்களில் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் வில்லியனூர் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் பொறுப்பு உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையிலான வில்லியனூர் போலீசார் இரவு நேரத்தில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த கனவாப்பேட்டை பகுதியைச் சார்ந்த ரஞ்சித் மற்றும் தமிழக பகுதியான கடப்பேரிக்குப்பம் கிராமத்தைச் சார்ந்த சுனில், சுபாஷ், மனோஜ் என்பதும் மேலும் பிடிப்பட்ட சுபாஷ் மீது சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் கஞ்சா வழக்கு மற்றும் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் 4 வாலிபர்களை மடக்கி பிடித்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது அவர்களிடமிருந்து கத்தி மற்றும் பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்து விசாரித்த போது 4 பேரும் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இரவு பெய்த மழையின் காரணமாக நகரம் மற்றும் கிராம பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இன்று மாலை முதல் புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டிருந்தது. இதனிடையே புதுச்சேரி கடற்கரை சாலை, உப்பளம், ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, உருளையான்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும், அதேபோல் சோம்பட்டு, திருக்கனூர், வில்லியனூர், காலாப்பட்டு, சேதராப்பட்டு, கன்னியகோவில், பாகூர் உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இந்த மழையின் காரணமாக நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சியில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட விஷ சாராயத்தை அருந்தி ஆபத்தான நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 17 பேரில் 5 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள். கடந்த 19ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கள்ளத்தனமாக விற்கப்பட்ட விஷ சாராயத்தை அருந்தியதால் 165க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட நிலையில் 56 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தீவிரமாக சிகிச்சை பெற்று வருகிறார்கள். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு வந்த 20 பேரில் கடந்த 19ஆம் தேதி 3 பேர் சிகிச்சை அளிப்பதற்கு முன்னதாகவே உயிரிழந்தார்கள். 17 பேருக்கு ஜிப்மரில் பல்வேறு சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த சத்யா, பரமசிவம், முருகன், சின்னசாமி, சாரதா ஆகியோர் சிகிச்சை பெற்று நேற்று மாலையே குணமடைந்த நிலையில் இன்று வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 12 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் 4 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் இரவு பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் குளம் போல் மாறியது. மேலும் சேரும் சகதியுமாக இருந்ததால் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், பிற மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பேருந்துகள் என அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்தது. இதனிடையே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையத்தை நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இப்பணிகள் காரணமாக பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே பணிகள் முடியும் வரை புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFD மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு கடந்த 16ஆம் தேதி முதல் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இரவு சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக தற்காலிக பேருந்து நிலையமான AFD மைதானம் முழுவதுமாக மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சி அளித்தது. மேலும் சேரும் சகதியுமாக இருந்ததால் பயணிகள் மிகவும் அவதிக்குள்ளாகினர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 50வது பிறந்தநாள் பொன்விழாவை முன்னிட்டு தமிழக தொண்டர்கள் ஏற்பாட்டில் 100க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு வழங்கினர். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஜாலி ஹோமில் கேக் வெட்டி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நோட்டு, பேனா மற்றும் அசைவ உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் கலந்து கொண்டு பிள்ளைகளுக்கு உணவு பரிமாறி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் சரவணன், கழக தொண்டர்கள் லோகேஷ், திவாகர், விக்னேஷ், குணா, நிதின், ஹரி, ராகவன்,
குட்டீஸ், புஷித் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிளை தலைவர் அந்தோணிராஜ் செய்திருந்தார். பதினெட்டு நாள் மகாபாரத போர் முடிந்து 19ஆம் நாளில் திரௌபதியின் மடியில் கிருஷ்ணன் அமர கண்கொள்ளா காட்சியுடன் நடைபெற்ற தெப்ப உற்சவத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த காட்டேரிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம், அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம், முத்துமாரியம்மன் ஆலயம், ஐயானாரப்பன் ஆலயங்களுக்கு பிரம்மோற்சவம் விழா கடந்த மாதம் 9ஆம் தேதி வெகு விமர்சையாக தொடங்கியது. தொடர்ந்து 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய விழாவானது தொடர்ந்து காலை மாலை என தினம்தோறும் உற்சவம், விநாயகர் வீதி உலா, சாகை வார்த்தல், கும்பம் கொட்டுதல், அம்மன் வீதி உலா என தினந்தோறும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதில் மகாபாரத்தில் 18 நாள் போர் முடிந்து 19ஆம் நாளில் திரௌபதியின் மடியில் கிருஷ்ணன் அமர கண்கொள்ளா காட்சியுடன் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். பஞ்சாப் மாநிலத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற ஜூனியர் பிரிவுகளுக்கான வலுதூக்கும் போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த மாணவர் பிரஜன்ராஜ் வெள்ளிப் பதக்கம் பெற்று பெருமை சேர்த்துள்ளார். ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை பஞ்சாப் மாநிலம் பட்டேலோ பகுதியில், கடந்த 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை அகில இந்திய சப் ஜூனியர் பிரிவுகளுக்கான வலுதூக்கும் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் அமலோற்பவம் பள்ளியில் படிக்கும் மாணவன் பிரஜன்ராஜ் கலந்து கொண்டு 59 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தை வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தார். இந்நிலையில் டே பிரேக்கர் ஜிம்மில் பயிற்சி பெற்ற வெள்ளிப் பதக்கம் வென்ற மாணவன் பிரஜன்ராஜ் புதுச்சேரிக்கு வந்த நிலையில் அவருக்கு மாலை, சால்வை மற்றும் அணிவித்து இனிப்புகளை ஊட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இடைவெளிக்கு பிறகு செய்திகள் மீண்டும் தொடரும். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் அசிஸ்டன்ட் அண்ட் எஸ்ஐ. 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற SC and ஸ்டேட் போர்டு 10th and +2 அட்மிஷன் நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் since 1989. Contact VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி. Phone 04132357 நீட்டை எதிர்த்து புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரஸ் போராட்டம் ஈடுபட்டனர். நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்க கோரியும் நீட் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை கண்டித்து இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP,
முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், மாநில துணைத் தலைவர் தேவதாஸ், மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி, மாநில நிர்வாகிகள் மருது பாண்டியன், திருமுருகன், மோகன்தாஸ், பாபுலால், ரவிச்சந்திரன், வெங்கட், செல்வநாதன், முனுசாமி, சுந்தர், காங்கேயன், ராஜுபாபு, கோவிந்தராஜ், டூப்ளக்ஸ் பரந்தாமன், சிவசண்முகம், மோகன், ராஜா, மன்னாதன், வெங்கட், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் சமீர், கோவலன், சசிதரன், குரு, சித்திக், மனோஜ், உதயா, வினோத், சித்தானந்தம், அந்த்வானி, வேல்முருகன், முகிலன், தினேஷ், வீரமணிகண்டன், சரத், தமிழக அழகன், சுகுல், விக்னேஷ், ஜனா, அபிலாஷ், சமீர், மாறன், ஹரிஷ், பத்மநாதன், ஜெயவர், அன்பரசன், மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரியர் கிராஃப்ட் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிவதற்கான பணி நியமன கடிதங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி அதிதி உணவகத்தில் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு சான்றளிப்பு மற்றும் பணி நியமன கடிதங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. கரியர் கிராஃப்ட் அகாடமி என்பது பல மென்பொருள் துறை சார்ந்த பயிற்சிகளை நேரடியாக அளிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்பு மற்றும் இன்டர்ன்ஷிப் பெற்றுத் தருகிறது. இவ்விழாவில் செல்வேந்திரன் ராஜகோபால், டிஸ்ட்ரிபியூஷன் லீடர் ஃபார் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியா, வைஸ் பிரசிடென்ட் கிளவுட் மேனேஜ் சர்வீஸ் ரெடிங்டன் லிமிடெட் திரு அன்கிட் ஜெய்ஸ்வால், ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ குவிங்ஸ் டெக்னாலஜிஸ் அவர்களும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று கரியர் கிராஃப்ட் அகாடமியில் பயின்ற மாணவர்களுக்கு மென்பொருள் தொடர்பான நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான சான்றளிப்பு மற்றும் பணி நியமன கடிதங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். பல துறை சார்ந்த தேவைப்படுகின்ற திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்புகளை வழங்கி வருவதாகவும் இவை போன்ற பயிற்சிகள் இக்காலகட்டத்திற்கு மிகவும் தேவையானதும் அவசியமானதும் ஆகும் என்று சிறப்பு விருந்தினர்கள் கரியர் கிராஃப்ட் அகாடமி பற்றி தங்கள் சிறப்புரையில் குறிப்பிட்டிருந்தனர். கரியர் கிராஃப்ட் அகாடமி இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்புரை செய்திருந்தனர். இவ்விழாவில் பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்கள், பேராசிரியர்கள், வேலைவாய்ப்பு அதிகாரிகள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர். பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் ஊசுடு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் ஆணைக்கிணங்க தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி தொகுதி தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் தாய் இயக்கமாக இருந்தது பாரதிய ஜனசங்கம். இந்த சங்கத்தை நிறுவியவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி. அவரது நினைவு தினம் இன்று பாஜகவினரால் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி உருவப்படத்திற்கு பாஜக தொகுதி தலைவர் ஐயனார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் முத்தாலு முரளி, சிவசங்கர் உட்பட கேந்திர பொறுப்பாளர்கள், கிளை தலைவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பாஜக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 50வது பிறந்தநாள் பொன்விழாவை கழக தொண்டர்கள் அவரது பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்தனர். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி விஜய் ரசிகர்கள் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கருவடிக்குப்பம் சித்தானந்த சுவாமி கோவிலில் கழக தலைவர் விஜய் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பிரசாதம் வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜி வினோத் செய்திருந்தனர். இதில் தொகுதி நிர்வாகிகள் ஜெயபிரகாஷ், திருநாவுக்கரசு, செந்தில்குமார், சிவா, சந்துரு, பிரகாஷ், வெங்கடேஷ், கிருஷ்ணா, பிரசாந்த், மணி ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மக்கள் முன்னேற்றக் கழக ஆலோசனை கூட்டம் வில்லியனூர் மேற்கு மாநில தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க நடைபெற உள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தமிழக கூட்டணி வேட்பாளர் அன்புமணிக்கு தேர்தல் பணியாற்ற வேண்டி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்டி சேகர் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் இணை செயலாளர் லாவண்யா, தொகுதி செயலாளர் செந்தில் என்கிற குமரவேல், தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி, துணை செயலாளர் முனியன், சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன், அம்மா பேரவை செயலாளர் கான் டீஃபன், அணி செயலாளர்கள் சிவகுமார், சக்திவேல், முருகன், ஜில்பர்ட், அண்ணாமலை, சரண்யா உட்பட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க வருகின்ற விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைக்க தீவிர களப்பணி ஆற்ற வேண்டும் என்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது. முன்னதாக தமிழக அரசின் அலட்சிய போக்கால் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து உயிரிழப்புக்கு காரணமானவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று கூட்டத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா வில்லியனூர் ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா வில்லியனூர் ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி, புதுவை மாநில தலைவர் சரவணன், தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு, மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன், மாநில பொருளாளர் கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் வீரமுத்து, துணை செயலாளர் சங்கர், பாட்ஷா, இணை செயலாளர் நாகஜெயன், கிளை பொறுப்பாளர்கள் அசோக், சுரேஷ், அறிவழகன், செந்தில்குமார், முருகன், அருள்மணி, கணேஷ் மற்றும் கிளை உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கௌரவ தலைவர் ரவிக்குமார், முகமது யூனஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையினை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு, மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம், மாநில பொருளாளர் கார்த்திகேயன், மாநில துணைத் தலைவர் வீரமுத்து, மாநில துணை செயலாளர் பாஷா, சங்கர், மாநில துணை பொருளாளர் மணிகண்டன், மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார், மாநில கௌரவ தலைவர் சம்பத்குமார், மாநில துணைத் தலைவர் ஐயப்பன், மாநில இணைத் தலைவர் பாண்டியன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.